ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த்ரீ இம்பார்ட்டன்ட் phrases. ஃபர்ஸ்ட் ஒன் லா அண்ட் ஆர்டர், செகண்ட் ஒன் ஆஃப் அண்ட் ஆன், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைன் ஆர் ஷைன் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் phrases தான். இந்த லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ அதுக்கு இருந்தாலும் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. யூ ஆல் வில் நோ தேர் cannot be எனி democracy without law and order. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா எந்த ஒரு ஜனநாயக நாடும் சரியாக இருக்க முடியாது. சட்டம் ஒழுங்குனாலே நம்மளுக்கு தெரியும் என்னன்னு. ஸோ லா அண்ட் ஆர்டர்னால் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ செகண்டாக நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற விஷயம் ஸ்க்ரீனில் அப்கமிங்கில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆன் அண்ட் ஆஃப், ஓகே, ஸ்க்ரீனில் இதோ இப்போ வருது. ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது, அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறான்ப்பா என்ன அப்படி சொல்லல. அது மாதிரி தான் he comes to your shop off and on. அவனுடைய கடைக்கு அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறது தான் ஆஃப் அண்ட் ஆன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் இந்த ஆஃப் அண்ட் ஆன் அப்படிங்கிற விஷயம். எப்போல்லாம் வரான்டா, அப்போது வரான், எப்பயாவது வருவான் அப்படி சொல்லணும்ல, அப்பப்போ வருவான் அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அதுதான் ஆஃப் அண்ட் ஆன். என்னோடய கடைக்கு அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவான், அப்பப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவான் அப்படின்னு சொல்கிறது தான் ஆஃப் அண்ட் ஆன். ஸோ ஆஃப் அண்ட் ஆன் சொன்னாலே விட்டு 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 வருவாங்க. ஆஃப் மழை, இப்போ சொல்லப்போனால் மழை பெய்யுதுன்னா எப்படி பெய்யுது சொன்னால் ரைன் ஹியர் ஆஃப் அண்ட் ஆன், விட்டு விட்டு பெய்யுது, அப்பப்போ வந்து பெஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறது தான் ஆஃப் அண்ட் ஆன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைன் ஆர் ஷைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரைன் ஆர் ஷைன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட காலநிலை இருந்த போதிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த போதிலும் அப்படி சொல்கிறதான் ரைன் ஆர் ஷைன். எப்படிப்பட்ட காலையில் நம்ம டியூட்டிக்கு போனோம் 6 மணிக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், மழை பெய்யுது இல்லை இடி இடிக்குது, ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணுறோம், நம்ம போயே ஆகணும் அப்படி தான். ஸோ அதுக்காக தான் உதாரணமாக கொடுத்துருக்கேன். எப்படிப்பட்ட காலநிலை இருந்த போதிலும் ரைன் ஆர் ஷைன்னா. ஸோ அதுக்கு ரைன் ஆர் ஷைன் வி மஸ்ட் அட்டெண்ட் டு அவர் டியூட்டிஸ். அதாவது எப்படிப்பட்ட காலநிலை இருந்தாலும் நான் என்னோடய டியூட்டியை அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரைன் அண்டு ஷைன் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.